இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஏற்றின அதே எரிமேலி பார்க்கிங்கில் தாங்க இருக்கோம். பார்க்கிங்கில் இதுதான் லோடிங் இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஜபல்பூருக்கும் யூபிக்கும், அதான் ஆக்ரா. இந்த வண்டி ஆக்ரா, அந்த வண்டி ஜபல்பூர். நமக்கு இன்றைக்கி லோடு இல்லைங்க, நாளைக்கு தாங்க. நம்ம வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள். இப்போ ஏன் இந்த கீத்து கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் காய் எதாவது இருந்துச்சுன்னா அதை கட்டி வைக்கலாம், அதை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்து கட்டி வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த மரக்கட்டெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அங்கே கடைஞ்சி இல்லை. இப்போ ஒரு க்ரேன் வச்சு இதெல்லாம் ஏற்றிடுவாங்க இந்த வண்டியில். கொஞ்சம் இடமும் ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. கயிறு எவ்வளோ டைட் இருக்கு பாருங்க. வழி இருக்கா இல்லைங்க. நம்ம அப்படியே என்ன பண்ணோன்னா, சரி ஓகே நாளைக்கு லோடுனோன்னா அப்படியே வண்டியெல்லாம் கூட்டி முடித்தோம். கையெல்லாம் அப்படியே போயிட்டு இப்போ ஒரு குளியில் போட்டுட்டு ட்ரெஸ்லாம் துவச்சிட்டு தான் நாளைக்கு லோடு ஏற்றி கிளம்பும்போது ஒரு குளியில் போட்டு கிளம்பிடலாங்க. லாஸ்ட் டைம் நம்ம லோடு ஏற்றினாங்களா அதே லோடிங் மேன் தான். சேட்டா இந்த டைமாவது ஓவர் வருமா? ஓவர் காய் ஓவர். லாஸ்ட் டைம் 20 டன்னு தான் சேட்டா வந்துச்சு. 20,800 காய் வெயிட்டு. சக்க வெயிட்டு மட்டும் 20. ஐஸ் 2 டன்னு. ஓவரே வரல. இல்லை அன்னைக்கு லாஸ்ட் டைம் சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஓவர் வேணும் அப்படின்ட்டு. போன டைம் மாரி இந்த டைம் சண்டேல தான் லோடிங் வருது. லாஸ்ட் டைம் சண்டே, இந்த டைம் சண்டே. நாளைக்கு டெல்லி வண்டி மட்டுமா சேட்டா, இல்லை வேற வண்டி இருக்கா சேட்டா? சேட்டா நாளைக்கு டெல்லி வண்டி மட்டுமா இல்லை வேற வண்டி இருக்கா? ஒண்ணுதான். ஏ தொடுபுழா ஏ காய் வரதை ஏற்றிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கும் பார்ட்டி எங்கேயோ போயிருக்காங்க, அவங்க வரட்டும், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜபல்பூர் அந்த வண்டிக்கு வந்து ஐஸ் வச்சிட்ருக்காங்க. ஐஸ் வச்சுட்டாங்க, அதை பாருங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த கீத்துக்கு மேலே சாக்கு தெரியுதுங்களா? ஐஸ் வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை டன்னு, ஒரு 18 டன்னுக்குள்ளே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு கேபின் ஹைட்டு கூட காயே வரலைங்க. ஐஸ் வச்சுமே கேபின் ஹைட்டுக்கு வரல. அந்த வண்டிக்கு காய் மட்டும் கேபின் அளவுக்கு வரும். அது வந்து ஆக்ரா. நம்ம வண்டி அங்கே நிற்கிது. ஆக்ரா வண்டிக்கு ஐஸ் வருதுங்க. ஏறல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 16 வீல் பூஜை போடுறதுக்கு பழனிக்கு போயிருந்தோம் இல்லைங்க. அப்போ வந்து நம்ம இந்த வண்டிக்கு ஒரு முருகர் சிலை ஒன்று வாங்கியிருந்தோம். சின்னது தான். இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. சரி இங்கே வைக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க ஒட்டுறதுக்கு. இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே கூட வைக்கலாம். ஏன் இங்கே வைக்கிறேன்னா, இந்த நம்ம திருப்பலி வந்து இங்கே வச்சுருக்கோமா, இதை வெளில இழுக்கும் போது இது வரைக்கும் வருது. இப்போ வச்சு பார்த்துட்டேன், அதனால் இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இங்கேயே வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது வந்து டேப் வந்து எடுத்துகிட்டு வந்துடுமோ அப்படின்ட்டு, இரும்புலன்னா கூட நிற்கும், இதில் எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒட்டி பார்ப்போம். எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு வேறு எதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம். ஒட்டிட்டு காமிக்கிறேன் நான். இங்கேயே ஒட்டியாச்சுங்க, டேஷ்போர்ட்லேயே. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், பேனட்லாம் ஓப்பனில் இருக்குது. ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணுங்க. ஆயில் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம 2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கோம் ஸ்பேரில், அதை ஊற்றலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து எல்லா ஆயிலுமே ஸ்பேரில் இருக்குங்க. இது வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில். இந்த பக்கம் பாருங்க, கூலண்ட் ஆயில். அப்புறம் கிளட்ச் ஆயில் எல்லாம் வந்து அது உள்ளே இருக்குங்க. இது உள்ள பாக்ஸில் இருக்குது. நம்ம எல்லாமே ஸ்பேரில் வண்டியில் வாங்கி எல்லாருமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஆயில் ஊற்றியாச்சுங்க. BS6 என்ஜின் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. கூலண்ட் ஆயிலும் உள்ளே ஃபில் பண்ண போகிறோங்க. கூலண்ட் ஆயிலும் ஊற்ற போகிறோம். எல்லாம் தெரிஞ்சதான், இது வந்து ரோப்பு. BS6ல் வந்து ராடு கிடையாது, கியரு ரோப்புங்க. அப்புறம் நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சப்பு இருக்குங்க. ஆனால் இது வந்து வேலை செய்யலைங்க. காயில் போயிடுச்சு. காயில் வந்து கட்டணும். அது வந்து அதாவது வண்டி சங்கியில் போயிட்டு வேலைக்குன்னு நிற்கும்போது இப்போ என்ன வேலை இருக்குன்னா, நம்ம வண்டியில் வந்து 2 லட்சம் கிலோமீட்டரில் கிரவுண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு போகும்போது தான் இது காயில் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். பார்ப்போம் அதுக்கு டைம் வருதா இல்லையான்ட்டு. இன்ஜின் ஆயில் ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுங்க. செக் பண்ணி ஊற்றவும் செஞ்சாச்சு. இப்போ வந்து கூலண்ட் ஆயிலுங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி வண்டி அதாவது BS3 BS4லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதில் வந்து பிங்க் கலரில் இருக்கும். அதான் வந்து மினிமம் லெவலில் தாங்க இப்போ இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்பேரில் இருக்குது. மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் ஊற்றிக்கலாம். சாரி, மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் வராது. 1 லிட்ரு தான். இது 2 லிட்ரு இருக்குது. ஆனால் இது வந்து இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கம்மி. இது வந்து ஆனால் ஒன்று சீலே வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும் பாருங்களேன். இது வந்து நம்ம வாங்கி வச்சுது வண்டியில். சாரி, இது சங்ககிரியில் வாங்கினதுங்க. இதாவது வந்து TVSல கொடுத்ததுங்க. இது வந்து மிக்சடாகவே இருக்குது பாருங்களேன், தண்ணியாகவே இருக்கும். இதுதான் நம்ம இப்போ ஊற்றலான்னு இருக்கோம். இது பாருங்க, இப்போ ஓப்பனே பண்ணாமல் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்குமான்னு தெரியல. தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் ஊற்றிடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. ஃபஸ்ட்டு அதை ஊற்றுவோம். ரெண்டு லிட்டரையுமே ஊற்றியாச்சுங்க. மேலே வந்துடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஊற்ற முடியாதுங்க. இப்போ வந்து அடுத்து நம்மக்கிட்ட வந்து அதான் பேட்ரி தண்ணி டிஷ் வாட்டர் வந்து ஒரு லிட்டர் பக்கம் இருக்குது. பேட்டரிலையும் தண்ணியை செக் பண்ணிக்கிட்டு கம்மியாக இருந்தால் அந்த 1 லிட்டர் இருக்கிறத வச்சு ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஊர் பக்கம் போய் ஸ்பேர் வாங்கி வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல ஊற்றுவோங்க. இப்போ வெயில் டைம் வருதுங்க. இதுக்கப்புறம் வந்து ரேடியேட்டர் எல்லாமே எப்பவுமே செக் பண்ணுறது தான். நான் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பேட்ரி எல்லாம் கம்பல்சரி இனிமேல் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்ம இப்போ எத்தனை கிலோமீட்ரு, 160 சம்திங் 165 தான் நம்ம ஆயில் சர்வீஸே பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே இப்போ வந்து 2 லிட்டர் இல்லைங்க. இப்போ பிடிச்ச கணக்கு பார்த்திங்கன்னா 3 லிட்டரே பிடிக்கும்.
அந்தளவுக்கு ஆயில் குறைஞ்சிருக்குங்க. நான் 2 லிட்டர் ஊற்றிருக்கேன். எனக்கு இன்னொரு டவுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். BS6 இப்போ நம்ம வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது பேனட் ஓப்பன் பண்ணி BS3 BS4 நானே இன்ஜின் உள்ள தண்ணி அடிச்சிருக்குங்க. ஆனால் BS6 அடிக்கலாமா என்னன்னு எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து அதை கமெண்டில் சொல்லுங்கள், பண்ணலாமா, நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுப்போம். என்னடா இது, இந்த சூனா பணக்கு அந்த சோதனை மாரி அந்த லாக் போய் கரெக்டாக உட்கார மாட்டேனுங்க. லாக் பண்ணியாச்சு. அடுத்து பேட்டு செக் பண்ண வேண்டியதான். நம்ம வண்டிக்கு வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் வண்டிங்க அதிகமாக வரல, ஆனால் லோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைமாக நமக்கு ஓவர் வருமானு தெரியலைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கண்ணாடி கேபினும் கழுவ போகிறோங்க. கழுவிட்டு அப்படியே போய்ட்டு குளிக்க வேண்டியதான். நம்ம வண்டியில் சுத்தமாக தண்ணி இல்லைங்க. தண்ணி வந்து வேமெண்ட் போட்ட இடத்துல தான் போய் பிடிக்கணும். அது அங்கே இருக்குங்க அந்த போர்டெல்லாம் தாண்டி. அதனால் இப்போ இங்கே நம்ம குளிப்போம்ல, இங்கே ஒரு ஆறு போகுது, அதில் தான் போய் சரி கண்ணாடி கழுவலான்ட்டு ஒரு கேன் போய் தூக்கிட்டு வந்தேன். கழுவ வேண்டியதான். இந்த பலாக்கா வந்து இங்கே லோடு மேன் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது அங்கேருந்து எடுத்துடணும். ஏன்னா வந்து டோல்கேட்டில் வந்து நம்பர் தாங்க ஸ்கேன் ஆகுது. அது நம்பர் மறைக்கிற மாதிரி எதாவது இருந்தால் லேட் ஆகுது. அதை எடுத்து வேறு இடத்துல கட்டணும் கழுவிட்டு. நம்ம வந்து 3 கட்டி வச்சுருக்கோங்க ஃப்ரண்ட்டில். பாருங்கள், ஒரே சைஸாக அமைஞ்சிருச்சுங்க. பேக்கில் 1 மட்டும் தான் கட்டியிருக்கோம். இங்கே சாம்பிளுக்கு இதை இங்கே காலடியில் 1 எடுத்து வச்சுருக்கோம். இது ஒன்று சப்போஸ் அப்படி போகிறதுக்குள்ளே 3 விழுந்துச்சுன்னா டெல்லி டோலில் வந்து நம்ம சாம்பிள் காமிக்கணுங்க. அதனால் ஒன்று உள்ள ஸ்பேரில் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படி டெல்லி மார்க்கெட்டுக்குள்ளே போகிற வரைக்குமே இது விழாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போய் வண்டி நிறுத்துறதுக்குள்ளே இது காணாமல் போயிடுங்க. அதையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே, நம்ம போய் குளிப்போம், டைம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஆங்கிலே டச் பண்ணலைங்க. சைடு ஆங்கிலுக்கும் உள்ளே தாங்க இருக்குது. சைடு ஆங்கிலும் மேலே வரல, கேபினையும் தொடலை, என்னன்னு தெரியலை. ஆனால் ஐஸ் வண்டி வந்துருச்சுங்க. அங்கே வந்து நிற்கிது பாருங்கள். எவ்வளோ ஏற்றவங்க, என்ன ஊருக்குன்னு இப்போ ஒரு டெல்லி தான் போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. பார்ப்போம். ஐஸ் வரலன்னா கூட சரி ஓகே, இன்னைக்கு நிப்பாட்டி நாளைக்கு ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் ஐஸும் வந்துடுச்சு, என்ன பண்ணவும் தெரியல. இப்போ என்ன ஆச்சுன்னா நான் அப்பயே டவுட்டாக சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஐஸ் வந்திருக்கு ஆனால் நிறுத்துவாங்களான்னு தெரிலன்ட்டு. இப்போ வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்லலைங்க. அதான் வந்து லோடுமேன் சொன்னாங்க, அண்ணா இது மாதிரி இன்றைக்கி லோடு இல்லை, இன்றைக்கி வண்டி இப்படியே நிற்கும், நாளைக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோடுமேன் சொன்னாங்க. உங்களுக்கு ஓனர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது உண்மையாக என்னன்னு தெரியலை, பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. வந்தாச்சு, லோடுக்கு விட்டாச்சு, ஏற்றி தார் போய் கட்டினா தான் போக முடியும். அது அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு கண்ணாடி கழுவி விட்டுட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன். சரி வந்து தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து டீ கடைக்கும் போய் டீ சாப்பிட்டு வந்து தொடச்சிட்டு இருந்தேன். இந்த இவர் தான், இந்த சேட்டை தான், ரைட் சைடு கண்ணாடி தொடச்சிட்டு இருந்தேன், ஸ்ப்ரே அந்த இது அடிச்சு. ஆனால் என்ன பண்ணுறீங்கண்ணா, தொடச்சிட்டு இருக்க சேட்டா, அப்புறம் நான் லோடு ஆயிடுச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே சேட்டா அப்படின்னா, லோடு இன்னைக்கு இல்லை, நீங்கள் எதுக்கு தொடச்சிட்டு இருக்கீங்க, நாளைக்கு அப்படின்னு சொல்கிறேங்க. உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. என்ன ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபால். நம்ம இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போகிறோம். மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கிற போபாலுக்கு போக போகிறோம். டன்னேஜிலாம் வரலைங்க,
ஐஸ் வைக்கிறாங்க. இது பாருங்க, கொஞ்சம் மட்டும் மேலே இருக்குது. ஆனால் இவங்க பண்ணாங்க லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான். அது வரும் சேட்டா, 24 டன் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இன்றைக்கி இந்த டைம் அதே தான் சொன்னாங்க. கடைசியில் 24 டன்னு வரல, நமக்கு டெல்லிக்கும் இல்லை, போபாலுக்குங்க. ஓகே, இந்த டைம் ஆண்டவன் நமக்கு இதுதான் விட்டது அப்படின்ட்டு போக வேண்டியதான். ஐஸ் வைக்கிறாங்க. அப்படியே ஜம்முன்னு எப்படி சொல்கிறேன், கேபின் உள்ளே இருக்குது, கயிறு டைட் பண்ண அது இதுன்னு எந்த வேலையும் இல்லைங்க. ஜம்முன்னு போகலாம் நம்ம.